صلى الله على محمد صلى الله عليه وسلم 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 صلى صلى الله على محمد صلى الله عليه وسلم 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 صلى الله على محمد صلى الله عليه وسلم
وسلم صلى الله على محمد صلى الله عليه 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 وسلم صلى الله على
صلى الله சகோதரர்கள் பேசாம அப்படி கரெக்டா சரி பண்ண வரலாம். வாங்க. عليه وسلم صلى الله عليه محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله நமக்கு நாமே நம்மை கட்டுப்படுத்திக் கொண்டு வரக்கூடிய சகோதரர்கள் அப்படி பின்னாடி வந்துருங்க. பெண்களுக்கு வழியுங்க. இந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் நிற்கக்கூடிய صلى الله عليه وسلم صلى الله على محمد 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 صلى الله عليه وسلم صلى الله على
வாசல் பக்கம் வந்துருங்க. டீ கடை பக்கத்து தயவு செய்து நிக்காதீங்க. அனைத்து சகோதரர்களுக்கும் பணிவான வேண்டுகோள், உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில் வந்து நின்று கொள்ளுங்கள். நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அதிராம்பட்டினம் அனைத்து மொஹல்லா ஜமாத் மற்றும் அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பு இணைந்து பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவாக பேசிய கல்யாணராமன், ஜெயசங்கர் போன்ற காவி பயங்கரவாதிகள் மீது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய அதிராம்பட்டினத்தை சேர்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிராம்பட்டினம் அனைத்து மொஹல்லா ஜமாத் கூட்டமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய MSM அபூபக்கர் அவர்களையும், மரியாதைக்குரிய அனைத்து மொஹல்லா ஜமாத் கூட்டமைப்புடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய PMK தாஜுதீன் அவர்களையும், இங்கு கயவர்களை கண்டித்து கண்டன உரையாற்ற வந்திருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய நிர்வாகி மரியாதைக்குரிய ஐயாவளி பாலமுருகன் அவர்களையும், மருது மக்கள் இயக்கத்தை சேர்ந்த சகோதரர் மரியாதைக்குரிய முத்துப்பாண்டி அவர்களையும், அதனை மௌலவி ஹாரூன் அவர்களையும், இங்கு பெருந்திரளாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அதிராம்பட்டினத்தில் இருக்கும் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் கட்சியின் கூட்டமைப்பின் தலைவர்களையும், நிர்வாகிகளையும், பொதுமக்களையும், அனைத்து மொஹல்லா கூட்டமைப்பு மற்றும் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். கொஞ்சம் பெண்களுக்கு வழிவிட்டு நில்லுங்க, சகோதரர்கள் கொஞ்சம் பின்னாடி நடந்து நில்லுங்க, வாலண்டியர்கள் அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணுங்க. ஆண்கள் கொஞ்சம் பின்னாடி வழிவிட்டு பெண்களுக்கு உண்டான பாதையை ஏற்படுத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெண்களுக்கு வழிவிட்டு இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து சகோதரர்களே, வரக்கூடிய பெண்களுக்கு வழிவிட்டு கொஞ்சம் ஓரமாக நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாலண்டியர் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு ஓரமாக வழிவிட்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஆர்ப்பாட்டம் இழிவுபடுத்திய காவி பாசிஸ்டுகளை கண்டித்து இன்று அதிராம்பட்டினத்தில் பெரும் திரளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இப்படி ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குழும வேண்டும் என்பதை நாம் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இருந்த போதிலும் பொது சமூகத்திற்கும் அரசிற்கும் சில செய்திகளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக சொல்ல வேண்டிய கடமை இங்கு இருக்கிறது என்ற அடிப்படையிலே எனது சிறிய அறிமுகத்தை நான் துவங்குகிறேன். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று உலகில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத பல்வேறு மக்களுடைய மதங்களை சார்ந்த மக்களுடைய தலைவராக மனமோந்து போற்றி புகழப்படக்கூடிய மிகப்பெரிய தலைவர். அந்த தலைவர் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக, அவர்களுடைய குடும்பத்தாரை இழிவுபடுத்தக்கூடிய விதமாக கல்யாணராமன் என்பவன் தொடர்ந்து பல ஆண்டுகளாக எழுந்து கொண்டிருக்கிறார்.
தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள். வழக்கின் மூலமாக கைது செய்யப்படுகிறார், சிறைக்கு செல்கிறார், நீதிமன்றத்திற்கு வருகிறது, நீதிமன்றத்தில் விலகி வருகிறார். வந்து என்ன செய்தார்? மீண்டும் 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 இஸ்லாமியர்களுடைய மத உணர்வுகளை, மத நம்பிக்கையை இழிவுபடுத்தி அவர்களை உணர்ச்சிக்கு உள்ளாக்கி அவர்களை உணர்வுகளை தூண்டும் விதமாக பேசிக் கொள்வதை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் இந்திய அரசிற்கும் காவல்துறைக்கும் மிக தெளிவாக ஒரு கேள்வியை கேட்கிறோம். சிஏஏ போன்ற கொடும் சட்டத்தை எதிர்த்து மக்கள் பெருந்தளவாக கிளர்ச்சியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு ஒழுங்கோடும் கட்டுக்கோப்போடும் எந்த ஒரு பொதுமக்களுக்கும் இடையூறின்றி ஒரு பொது அமைதியை வலியுறுத்தி உலக மக்களுக்கெல்லாம் ஒரு அகிம்சையான போராட்டத்திற்கு முன்னுதாரணமாக ஒரு அமைதி வழியில் போராடி கொண்டிருந்த போராட்டக்காரர்கள் மீது 153A என்ற செக்ஷன் கீழும் ஜெனரல் ஜஸ்டிஸ் சொல்லக்கூடிய செக்ஷன் 2 கீழும் அன்வேலபிள் செக்ஷன் வழக்கு போட்டீங்க. அவரை திட்டம் பண்ணீங்க. இதே கல்யாணராமன் 153A இல்லைங்க, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்வதற்குண்டான எல்லா முகாந்திரமும் இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான பேச்சை பேசியிருக்கிறார். இரு சமூகங்களுக்கு இடையிலே பிரிவினையை உண்டாக்கி மோதலை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கிடையே மோதலை உண்டாக்குவதன் மூலம் தேச பாதுகாப்புக்கு, தேசத்துடைய பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விதமாக பேசியிருக்கக்கூடிய கல்யாணராமன் மீது திருநாள் சபன் வழக்கு பதிவு செய்வதற்கு தமிழக காவல்துறை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் எவ்வளவு தெரியுமா? 1 வார காலம். முதலில் சாதாரண 153 போன்ற ஒரு சில வழக்குகள் மட்டும் 4 போன்ற ஒரு சில 4 வழக்குகளை போட்டு அதுக்கப்புறம் வழக்கு பதிவு செய்யறாங்க திருநாள் சபன். இப்போ இனி குண்டரச தடுப்பு சட்டத்தின் கீழே கைது பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்முடைய கோரிக்கை என்பது அரசுக்கு இந்த பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய இந்த மக்களுடைய கோரிக்கை என்பது என்னவென்று சொன்னால், ஏதேதோ சிறிய சிறிய சம்பவங்களில் ஈடுபவர்கள் மீதெல்லாம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே நீங்கள் வழக்கு பதிவு செய்கிறீர்களே, இவ்வளவு பெரிய மக்களுடைய மனதில் அவர்களுடைய மனதை காயப்படுத்தி இருவேறு சமூகங்களுக்கு இடையிலே பிரிவினை உண்டாக்கக்கூடிய விதமாக பேசி இந்த தமிழகத்தையே ஒரு கொந்தளிப்பிலே ஆளாக்கிய கல்யாணராமன் மீது ஏன் நீங்கள் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்டின் கீழே வழக்கு பதிவு செய்யக்கூடாது? இந்த ஒற்றை கோரிக்கையாக உங்கள் முன்னால் வைக்கிறோம். அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யுங்கள், அல்லது அவர் எந்த சட்டத்தின் கீழும் சரியடையுங்கள். அதே போல சாதாரண சம்பவங்களுக்கெல்லாம் மூலமாக இந்த மிகப்பெரிய ஒரு தேசத்துடைய பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய கல்யாணராமன் மீதும் தேச விரோத பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த அதிரை மக்கள் வைக்க இருக்கிறார்கள் என்ற ஒரு அறிமுக உரையோடு நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக கண்டன கோஷங்கள் இருக்குமாறு முஸ்லிம்களின் போராட்டம்
கண்டன உரை ஆற்றுமாறு தோழர் ஐயாவளி பாலமுருகன் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் மாமா. ரொம்ப நாளாச்சு. அதிராம்பட்டினம்லாம் கொஞ்சம் அறுபத்தான் செய்யணும். இது அதாவது நம்மளுடைய கண்ணியமிக்க முழுவதவி மாமாவுடைய உண்மத்துக்கு சொல்லுவாங்க. இது மக்கள் கூட்டமா அல்லது கடவுளையான்னு தெரியல, இன்னும் இடமே இல்லை. ஆமா, படைத்தவனுடைய துணையோடும் தயவோடும் எங்களுடைய தமிழக வாழ்வுரை கட்சியின் சார்பாக கோடான கோடி வணக்கத்தையும் நன்றியும் படைத்தவனுடைய திருவடிகளை சமர்ப்பணம் செய்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு வேலுமணியினுடைய அறிவுறுத்தப்படி வந்திருக்கிறோம். நான் கேட்பது, இந்த நிகழ்ச்சிக்குள்ள வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிச்சு, கொஞ்சம் பாரம்பரியா கொஞ்சம் அமைதியாக பேச சொல்லுங்க. நான் எங்க மாமா மகளை பேசினாவே விட மாட்டோம். இந்த உலகத்துக்கே கண்ணியத்தை போதித்து எங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அவருடைய பேச்சை அவர் அவமதிச்சா அப்புறம் என்ன செய்ய முடியும்? தமிழக சரியாளர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்றேன். உங்க கடமையை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நாங்க இந்த கூட்டத்தில் கத்த வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க வாட்டு திருநெல்வேலியில் இருந்தப்ப அதெல்லாம் மட்டும் மாமா மகளாம் இருந்திருப்பாங்க. நான் சொல்றதுதான் ஒன்னே ஒண்ணுதான், கண்ணியமிக்க முகமது நபி ஸல்லல்லாஹு அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி படிக்கணும்னா அதற்கு முன்பாக திருக்குர்ஆன் புனித நூலை படிக்க. அந்த மாமாமாருடைய வழிபாட்டு முறைகள் இப்படிப்பட்டா இருக்கு. நீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருந்தால் டம்மு டம்மு எங்கேயாவது அடிச்சு நோக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு 5000 பேரா 10,000 பேரா 20,000 பேரான்னு எண்ணிக்கீங்க நீங்களே. ஆனால் காவல்துறை அமர்களுக்கு 1% கூட உங்களுக்கு வேலை தரல. அதுதான் இஸ்லாம் கண்ணியத்தை போதிக்கிறது. இந்த உலகத்துக்கே கண்ணியத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம். நாங்கள் மார்க்கெட்டு சொல்லுவதும் அதுதான். இதுக்கு மேலே என்பிஆர் சட்டத்தில் எல்லாத்தையும் வேதனைப்படுத்துனீங்க, மாமா வரலாம் பொறுத்துக்கிட்டாங்க. எல்லாத்துலேயும் பண்ணி பண்ணி பார்த்தா பொறுத்துக்கிட்டே தான் இருக்கும், இன்னும் பொறுத்து தான் நிற்கிறோம். ஏன்னா ஒரு முறை பேசும்போதே காவல்துறை அவர்கள் மறுநாள் பேப்பரில் பார்க்கும்போது வலிக்கு வந்தார் கல்யாணம்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். நிறைய பேருக்கு தெரியுமா வலிக்கு வந்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காவல்துறை அவர்கள் கூட்டு போவாங்க, விசாரித்து நீதிமன்றம் மூலமாக நாங்கள் ரிமாண்ட் செய்ய போற நேரத்தில் வலிக்கு விழுந்தார் கல்யாணம் போடுவாங்க. அது கூட பார்த்துட்டா கூட நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 5ஆவது முறையா பேசிக்கிட்டே இருக்காரு. ஆண்மைனா என்னன்னு தெரியுமா? ஆண்மைனா என்னன்னு தெரியுமா? நான் குழந்தை பத்துக்கிறது மட்டும்தான் ஆண்மையா? மாமிமார்கள் கண்ணியம் மாமி மன்னிச்சிருங்க. நான் குழந்தை பத்துக்கிறதா கண்ணியம் ஆண்மையா? ஈட்டி முனை நின்றவர்களும் ஈமான இலக்காம இருக்கிறாங்களா, அவன் தான் சிங்கம், அவன் தான் ஆண்மை. அதான் எங்க மாமனார்கள் இவ்வளவு இழிவுபடுத்ததுக்கு அப்புறமும் இந்த கடலை அமைதியா இருக்குன்னா இந்தியாவோட இறையாண்மைக்கும் பன்முகத்துக்கும் பாதுகாக்கக்கூடிய மாற்றம் என் மாமனுடைய இஸ்லாமிய மாற்றம் தான். அதை மறுக்க முடியாது. நேற்று ஆங்கிலம் அள்ளிட்டு கிடைக்கும் போது எங்களை தலைமுறை வைத்த மாற்றம் எங்களுடைய இஸ்லாமிய மாமாவுடைய வம்சம் தான். இதை சொல்வதற்கு எங்களுக்கு என்ன வெட்கக்கேடு? மாமன் உறவுக்கு மலையேற பயப்படுவதற்கு எதுக்கு? நாங்க அதான் சொல்றோம். இன்னைக்கும் கல்யாணம் மட்டும்தான் என் மாமன் கண்டிக்கிறான். இந்து சமூகத்தை ஏதாவது ஒரு வார்த்தை பெரியளவு வந்து பேசுறாங்களா? விட்டுருங்க. இந்த புனித குரான் தூக்கிக்கிட்டு போறேன். நான் மாநிலம் முழுவதும் அலைஞ்சேன். இந்த உலக மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான், உலக மக்களுக்கு, இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் திரையளவு இந்த திருக்குறளை நீங்க எதிராக ஒரு கருத்தை காமிச்சேன்னா உங்களை மன்னிக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன். என் தாயிடம் எப்படி நடக்க வேண்டும் என்று எனக்கு போதித்து வழிகாட்டிய இஸ்லாமிய மார்க்கம், என் சகோதரிடம் முக மலர்வோடு பார்ப்பது கிராயத்து சொல்லி என்னை கண்டிப்படுத்தியது இஸ்லாமிய மார்க்கம். அந்த வீட்டால் பசியோடு இருக்கும்போது உணவு அருந்தாரு சொல்லக்கூடிய கண்ணியமிக்க இரக்கம் கொள்ளக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம். பிறவரை தேவையான ஏசாதுன்னு சொல்லி கொடுத்த எங்க மாமன் நபியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? அவருடைய வழிபாடு தெரியுமா உனக்கு? அவருடைய வழிகளை தெரியுமா? அவரை பார்த்து எல்லாரும் தலைவர் கூப்பிட்டாங்க சகப்பெல்லாம். அவர் என்ன சொல்ல தெரியுமா? என்னை தலைவர் என்று நீங்க பேசாதீங்க,
அல்லாஹ்வுடைய அடிமை என்று என்னை அழைக்க. யாராவது சொல்லுவோமா? ஏன் பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய வார்டு உறுப்பினர் ஆனாலே எங்களை தாங்க முடியலையா? தலைகள் இருக்கா? நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்து ஏழ்மையாக வாழ்ந்து காட்டிய வம்சம் என்னுடைய மாமா முகமது நபி அவருடைய வாழ்க்கை. மாமி என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. 13 பேர் என்னுடைய உங்களுக்கு எல்லாம் அன்னையா இருக்கக்கூடிய மாமிமார்களுடைய வார்த்தை பத்தி பேசினதுக்கு அப்புறம் நான் அமைதியா இருந்திருக்க காரணம், என் மாமிமார்களை முன்னிட்டு இருக்கீங்க. ஏன்னா என்னை பெற்றெடுக்காத மாமிமார்கள் என் உடன்படதா சகோதரிகளா இருக்கு. உன்ன மாதிரி பெண்களுக்கு இல்லா பேசுறதுக்கு நாங்க பேசல. என் தாயும் அப்படி சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொத்துல சரிபாரி ஒன்று சொல்லி கொடுத்து போன வம்சம் இஸ்லாமிய மார்க்கம். இன்னைக்கு தீர்ப்பு போடுறீங்க. நீ யாருடைய கால கல்வி குடிச்சிட்டு இருக்க? ஒரு கொண்டாட்டியை கட்டி வாழ வைக்க துப்புலாதவருடைய கால கல்வி குடிக்கிறேனா? நீ சொல்லிய 13 மனைவியை வச்சு என் மாமா மனைவியிடம் எப்படி நடக்க வேண்டும், மனைவியை எப்படி கண்ணியப்படுத்த உலகத்துக்கே எடுத்து காட்டியிருக்காருப்பா. எவன் ஒரு மனைவியிடம் சிறந்தவனோ அவனே சிறந்த மனிதன். அடிவாக மட்டும் கிடையாது. மனைவிமார்களுக்கு எப்படி கண்ணியம் கொடுக்கணும்? அது மட்டும் இல்ல, பெண்ணிடத்தை இழிவுபடுத்துற 7 வயசு கூட தெரியாதவர்களுக்கு பேசவே கூடாது. எங்க பேச காவல்துறை அப்பவே ஒரு இது சொல்லியாச்சு. தயவு செஞ்சு நீங்க மாமா மரபு வன்முறையை கையாளக்கூடிய வம்சம் இஸ்லாமிய வம்சம் அல்ல. எவன் ஒருவன் எந்த ஒரு நிலையிலும் பொறுமையா இருக்கிறான் அவனுடைய அல்லாஹ்வுடைய ஹிதாயத் அவர்களுக்கு இருக்கிறது. உன்ன மாதிரி வீர சாவாக்கர் ஆங்கில மன்னிப்பு கேட்ட வம்சம் அல்ல இந்த வம்சம். அல்லாஹ்வோட மட்டுமே இரு கரம் ஏந்தி மன்னிடக்கூடிய வம்சம் இந்த இஸ்லாமிய வம்சம். மறந்துடாதீங்க. கேட்டு பாருங்க, கேட்பான் யாருக்காவது இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க கூட்டி இருக்கிறீங்க, ஒரு மாற்று வருவதற்கு ஏதாவது வரும்போது இடையூறு இருந்திருக்குமா? எதுவுமே கிடையாது. இப்பவும் நாங்கள் என்ன எங்களுடைய ஆத்திரத்தை இந்த அரசாங்கம் முறையிடும். என்ன முறையிடும்? நான் கேட்கிறேன், ஒரு முறை பேசும்போதே நீங்கள் இரும்பு கரம் கொண்டு நீங்க காவல்துறை ஐயா மூலமாக நோய்க்குதா இந்த கல்யாணம் பேசவே மாட்டாரு. அவர் பேசி அவரை உள்ள அடைக்கிறதுக்குள்ள இன்னொருத்தர் பேசுறாங்க. ஆனா அவனை கும்பிய அடைச்சாங்க, அவனை 2வது முறை அடைச்சாங்க. நான் என்ன சொல்றோம், இவர்களை நீங்க வெளியிடாதீங்க. தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கைது பண்ணுங்க. இன்னைக்கு மோடியை பத்தி ஏதோ ஒருத்தங்க அவதூறா பேசினவங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கைது. அப்ப இந்திய இறையாண்மைக்கு பன்முகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எவராக சட்டத்திற்கு புறமாக பேச அவர்களுக்கு அடைங்க. நீங்க அடைச்சிருந்தீங்கன்னா இந்த கூட்டத்தை ரோட்டுக்கு வந்திருக்காது. நாங்க அப்படி வரல, நாங்க சொல்லிக் கொடுக்க வரல. நாங்க என்ன நினைக்கிறோம், இந்த சமூகம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். 5 வேளை தொழில் நடத்தி அவருடைய குடும்பத்தை பார்த்து பிழைக்கிறதுக்கே அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீங்க கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. மாட்டின் பேரா நீங்க அடிச்சீங்க, பொறுத்துக்கிட்டாங்க. மதத்தின் பேரா நீங்க அடிச்சீங்க, பொறுத்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் பொறுத்து எங்களுடைய உயிரிலும் மேலா மதிக்கக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசினா இவர்கள் எப்படி பொறுப்பார்கள் சொல்லுங்க. இப்பவும் உங்கள்கிட்ட நம்பிக்கையை எதிர்பார்க்கிறாங்க. தமிழக அரசே எடப்பாடியார் சொன்னாங்க ஒரு வாரத்துக்கு முன்னால இஸ்லாமியர்களுடைய உரிமையை நாங்கள் பாதுகாப்போம். எங்க பாதுகாத்தீங்க? நீங்க பாதுகாத்துறீங்கன்னா இவரை உள்ள போட்டு சொட்டையே முடிச்சுட்டு சொல்லிருப்பீங்க. நீங்க ஒரு வார்த்தை கண்டிக்க பார்ப்போம். நீங்க சட்டத்தின் பேர்ல போட்டு இந்த இஸ்லாமியர்களை வெளியேற்றணும்னு வச்சுக்க, அதை கூட அவர்களை பொறுத்திருந்து உங்ககிட்ட அறவழியில போராடிட்டே தான் இருக்காங்க. நான் கேட்கறதெல்லாம் உண்மையே ஒண்ணுதான். மாமாமாருடைய கண்ணியம், அவருடைய குடும்பம், அதை எப்படி 5 வேளை தொழுகை மூலமா நிறைவேற்றி வருகிறார்களோ அவங்களுக்கு இடையூறுபடுத்தாதீங்களா கேட்கிறோம். ஒவ்வொரு ஜமாத்தா எல்லாரும் கூட்டுறாங்க, எல்லாரும் மசோதா பண்ணிட்டு இப்படி எல்லாரும் ஒண்ணு கொடுக்கும், அரசுக்கு அறவழியில் தெரிவிக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. நான் இந்த நிகழ்வுல இந்த ஆண்களெல்லாம் விட்டுருங்க. உங்களுடைய ஆட்டம் பாட்டம்னா எங்களுடைய ஒரு மாமிக்கு கூட சமமா இருக்காது. இப்ப நீங்க போட்டீங்கன்னா மில்க் அந்த மாதிரி இருந்தது, கையை தூக்கிட்டு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணவும் மில்க் ஏதோ சண்டை அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர்களுடைய தந்தையாகவும் தாயாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை பத்தி பேசினா இதுதான். சரி, அதை விட்டுருவோம். நான் 2 வேட்டி ஒரு 3 ஒரு தாப்பாட கட்டிக்கிறேன். என்னை விட காவியோடு போத்திருந்த கண்ணியமிக்க
விவேகானந்த ஐயா கூட முகமது நபி ஸல்லல்லாஹு பத்தி உயர்ந்த இடத்துல சொல்றாரு. ஏன் மறைந்த முன்னாள் மாண்புமிகு அம்மா அவர்கள் கூட இஸ்லாம் முகமது நபி ஸல்லல்லாஹு மூலமாக இந்தியாவில் எல்லாரும் நடந்தா உலகத்துக்கே சமாதானத்தை எடுக்கக்கூடிய நாடு இந்திய நாடுன்னு வந்து சொன்னாங்க. அதைத்தான் போதிக்கிறாரு. நாங்க அடுத்த கேட்கிறோம். நாங்க ரம்ஜானுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு நாங்க போய் சாப்பிட்டு தூங்குறதுக்கு வரல. எங்க மாமாமார்கள் கண்ணீர் விட்டாங்கன்னா நாங்க துடைக்கிறதுக்கு நாங்க வருவோம். மாமாமார்கள் ஏதாவது அழைத்தால் நாங்க அழைத்தால் எங்களுக்கு அதெல்லாம் விட்டுருங்க. இன்று வரை இந்த இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே எங்காவது இயற்கையான சீக்கிரம் வந்துச்சுன்னா ஓடோடி போய் உதவக்கூடிய மார்க்க வழிபாட்டு வம்சம்னா இந்த இஸ்லாமிய வம்சம் தான். இன்னைக்கு கூட புயல் வந்துச்சு ஒரு 10-20 நாளைக்கு முன்னால. குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எதிர்காலம் வந்து மீட்பு பிடிச்சுக்கிறாங்க. அப்ப நன்றியை மறந்த கூட்டமாக நாங்க இருக்கணுமா? அப்ப என்ன வேணாலும் இஸ்லாமியர்கள் பேசுவாங்க. நாங்க கையை கட்டி நாங்க வேண்டிய பார்க்கணும். கட்டணம் கொடுத்து நாங்க வரக்கூடாது. நீங்க காவல்துறை நடவடிக்கை சொல்லக்கூட நாங்க சொல்லக்கூடாது. நீங்க எடுங்க. அதிமுக அரசாங்கமே நீங்க எடுங்க. நீங்க பேசாதீங்க. எங்களுடைய தமிழ்நாடு வந்து இப்படிதான் ஒற்றுமையாக வாழும், பன்முகத்தோடு வாழும் சொல்லி நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா எங்களுக்கு பயமே இல்லை, எங்களுக்கு மறக்கவனே இல்லை, தைரியமா வாழும். இன்னைக்கு அழைச்சிருக்கிறது நாங்க ஃபுல்லா நாங்க எல்லாரும் வேதனைப்பட்டு தான் இருக்கோம். உண்மையாகவே எங்களுடைய மாமாமாருடைய வேதனை நாங்க பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நேற்றைய முன்தினம் அவர்களுக்கு இருப்பிட கூட கூடாது, விரட்டி அடிக்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு அவங்க பாடுபடுத்தினாங்க. அப்புறம் மதத்தின் பேரா முடிச்சிருவோம்மா. நீங்க வாட்சி பாத்துறாங்க. எப்ப பார்த்தாலும் எனக்கு கிட்ட இருக்கும்போது ஒரு வாட்சியில் ஒரு பேப்பர். நான் காவல்துறையா சொன்னவனே பேசி குறைச்சிக்கிட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா பேசுறது என்ன, நாங்க பேசுறது தயவுசெய்து நாங்க பேசாம இருக்கிறோம். நாங்க இந்த நாளைக்கு கண்ணியமிட்டு அப்படியே நாங்க கலந்து போறோம். நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்க. நிச்சயமாக தேசிய பாதுகாப்பு கைது பண்ணி நீங்க சொல்லுங்க. நாங்க ரவுண்டு போறோம். என்னமா சரிதானா மாமி? மாமா சரிதானா? எங்க மின்னு அதுல பண்ணுவாமா தாயே தக்குல அல்லாஹ் சொல்லுவாமா. புரிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் நாங்க சொல்லிட்டோம். நீங்க செஞ்சு கொடுத்தா இப்ப உறுதியளிங்க. நாங்க தான் கலந்து போறோம். எல்லாருக்கும் மாமா மாரெல்லாம் டீ வாங்கி தந்தாங்க. நாங்க சாப்பிட்டு தந்தா இருக்கோம். நான் மாமா ஒரு சம்சா வாங்கி வச்சுங்க. இதுதான். அதனால வந்து நாங்க சிரிக்கிறதுக்காக சொல்லலாம். மாமா அப்ப அன்னைக்கு இருந்து நீ தான் என் மாமாமார்கள், என் மாமாமார்களுடைய குடும்பம் சிரிக்க வேண்டும் என்பதற்காக நான் கோமாளியை கூட இருப்பேன். ஆனா என் மாமாமார்களுக்கு கண்ணியை குறையிற மாதிரி யாராவது நடந்தாங்கன்னா நாங்க கோலையா இருக்க மாட்டோம். அதுக்காக நாங்க ஆயுதத்தை எடுக்க போறது இல்லை. நாங்க இப்படிதான் கூடுவோம். நாங்க அரசுக்கு அறவழியில் தெரிவிப்போம். எழுதி வச்சுக்கோங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி நினைவுட்டு போறேன். ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த என்ஆர்சி சட்டத்தை நான் அமல்படுத்தியே தீரும் சொல்லி மத்திய அரசு சொல்லிச்சு. வச்சா பாருங்க எங்க அல்லாவுடைய ஆப்பு. வச்சா பாத்தீங்களா சூழ்ச்சி செய்வது மனித மிகப்பெரிய கட்டிக்காரா? ஏய் அல்லாடா நான் மிகப்பெரிய கட்டிக்காரன். மாமியாருங்க மாஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன அழகு பாருங்க. இப்ப கொடுக்கலாம் பாருங்க கொரோனாவுக்கு இது. என்ன வார்த்தை இப்படித்தான் மறக்க. இவங்க ஒரு 7 அடி குச்சி வாய்க்குள்ள என்னது இது? ஏன் தெரியுமா? ஏப்ரல் 1ஆம் தேதி உங்க வீட்டுக்கு நான் புக்கெட் வருவாங்க. எங்க உங்க வீட்டு வாசல் விட்டு வெளியே வாங்க பார்ப்போம். அவருடைய நட்பு ரீதியா இருக்கக்கூடிய 2 பேரும் நட்பு பாத்தீங்கன்னா அவர் அங்க உட்காந்துருக்காரு, இவர் இங்க உட்காந்துருக்காரு. ஆசை பொருள் பேச கூட செஞ்சாங்க. இது அல்லாஹ்வுடைய அடிமை கூட்டம், மூமின் கூட்டம். இதை பாதுகாப்பது அல்லாஹ்வை தவிர எவரும் இல்லை. அல்லாஹ் விருப்பமின்றி எந்த உயிரும் இருக்காது. நான் அஞ்சுவதும் அடிபடுவதும் அல்லாஹ் ஒருவரை தவிர எவருக்கும் கிடையாது. இப்படி சொன்னா பாலபுர உசுப்பேத்தி விட்டுருவான்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் நாங்க எங்களுக்கு இறைவு போதுப்பா. எங்களுக்கு இறைவு போது. எங்ககிட்ட அல்லாஹ் கிட்ட நாங்க ஆமா எல்லாம் சுபத்தூரை தொழுதுறீங்களா? தொழாம மட்டும் இருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்லிடுறேன். ஆமா கிட்ட நான் சொல்லணும். ஆனா தொழுகை நடத்துவாமா. நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு பெரிய கேள்வியவே தொழுகிறான். நீ அல்லாஹ்விடம் கையேந்து மாமா. உங்ககிட்ட ஒரு வயது கிட்ட வர மாட்டேன். எழுதி வச்சுக்கோ. நீ உன்னுடைய ஆயுதமே எவன் ஆயுதம் தேவையில்லை. நீ எழுதிக்கிட்டே கண்ணியமிட்டு மகாத்மா காந்தி கிட்ட போய் சொல்றாப்ல பத்திரிகை சொல்லாம் போய் கேட்க ஐயா ஆட்சி எப்படி இருக்கணும்னு கேட்கறாங்க. கண்ணியமிட்டு உமரலி ஆட்சி மாதிரி இருக்காங்க.
இதை சொன்னது கேராம் சொல்லக்கூடிய ராம பக்த மகாத்மா காந்தி சொன்னது. அப்படிப்பட்ட வம்சம் 800 ஆண்டு காலம் ஆட்சிக்கு இருந்த போதிலும் கண்ணியம் இழக்காத வம்சம் இஸ்லாமிய வம்சம். அது மட்டுமல்ல, எங்க பசுமுனையா அவர்களுக்கு தன்னுடைய உதிரத்தை தாய்ப்பாலாக கொடுத்த வளர்த்த வம்சம் எங்களுடைய இஸ்லாமிய மாமிமார்களுடைய வம்சம். நான் தேவ சமூகத்தை சார்ந்தவன், என் மனைவி பத சமூகம், ஜாதி மருத்துவம் குப்பையில விடுது. ஆனா எங்க பசுமுனையா சொன்னாங்க, அதுக்காக எங்க மாமா மட்டும் தான் நிற்போம், எங்க மாமா மட்டும் நிற்போம், எந்த ஆயுதம் தேவையில்லை. வடக்கே தொட்டது போல தென் தமிழகத்தில் யாராவது தொட்டா எங்க சமுதாயம் இந்து சமுதாயம் இறந்ததுக்கு அப்புறம் தான் அது தொட முடியும். மாமா மாறுங்க, வேற எதுவுமே இல்லை. எங்க ஆயுதம் வேண்டாம், என் மாமாவுக்கு முன்னால நாங்க போய் நிற்போம், கண்ணு விழுந்தாலும் சரி நாங்க தாக்குவோம், அதை யாரும் தடுக்க முடியாது. அதான் சொல்றோம். அதனால எங்களுடைய வம்சம் வீர நாச்சியாருக்கு மீண்டும் ஆட்சி புரிஞ்சு எங்களை கௌரவப்படுத்த வம்சம் இருக்கு. எல்லாருக்கும் எந்த சமுதாயத்துக்கு இவங்க உதவாம இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 18 ஜாதிக்கும் எங்களுடைய இஸ்லாமிய வம்சம் தான் உதவிகரமா இருக்கு. எங்களை பாதுகாக்கக்கூடிய வம்சம் எங்க மாமனுடைய வம்சம், அவ்வளவுதான். வேற எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். ஆமா, இன்னும் பேப்பர் கொடுத்துருவாங்க, பேப்பருக்கு இன்னும் இல்லை, நீங்க எழுதலாம். அமைச்சரே தான் எல்லாருமே பேச வேண்டிய வந்திருக்கு. இன்னும் முத்துப்பாண்டிய பேச வந்திருக்கு. காவல்துறை அவங்க கண்ணியமான ஒரு வார்த்தை இதுதான். நாங்க இனிமே இன்னொரு இடத்துக்கு போய் பேசாம இருக்கிறதுக்கு நீங்க சொல்றதுக்காக கட்டுப்படுறோம். ஆனா நீங்க நடவடிக்கை எடுக்கலையா? எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்துல பாளையங்குடியில் ஐயா உங்களுக்கு காவல்துறை ஐயா நம்ம மாவட்ட எஸ்பி எல்லாம் பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கே சொல்றேன். பாளையங்குடியில் ராமையா ஐயா இன்ஸ்பெக்டர் ஒரு ஐயா இருந்தாங்க, இப்ப இறந்து போயிட்டாங்க. அவங்க இதுல அதை இருக்கும்போது வழக்கறிஞர் கூட அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் யாருக்கு வர முடியாது. ஏன் தெரியுமா? வாசல்ல எழுதி போட்டு காவல்துறை பணியை எனக்கு யாரும் சொல்லி தர வேண்டிய அவசியம் சொல்லி எவனாவது சேட்டை பிடிச்சானா போதும், நல்ல உருட்டுக்கம்ப வச்சுக்கிட்டு காலைக்கு நொறுக்கிறது, அடுத்து பேசவே மாட்டான். அப்படி பாளைய மாட்டான். அவ்வளவு தூரத்துக்கு கட்டுக்கோப்பாக அது காவல்துறை வச்சு நீங்க நொறுக்க ஆரம்பிங்க. நீங்க நொறுக்குங்க. பாலமுக எங்காவது உங்களுக்கு தமிழ் நீங்க அழகா நீங்க சட்டப்படி நடவடிக்கை எந்த ஆட்சியும் இல்லை. ஆனா பேசக்கூடாது. டிஜிபி முதற்கொண்டு காவல்துறை கரெக்ட்னு சொன்னாரு நம்ம எச்சராஜ் ஐயா. நீங்க அப்பவே நீங்க அவங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அசால்ட்டா இருக்கும். எல்லாரும் உங்களை தாங்க ஏசுறாங்க, நாங்க உங்கள்ட்ட தான் நாங்க வேண்டுகோள் வச்சுக்கிறோம். நீங்க நடவடிக்கை எடுக்கலையா? இவர்களால் இந்த பன்முகத்துக்கு கேடு, இந்த பொதுமத்துக்கு கேடு. அதனால இஸ்லாமியர்கள் ஃபுல்லா சொல்லக்கூடியது கண்ணியம் தான். இவர்கள் பேசிய தப்புன்னு சொல்லி நீங்க நடவடிக்கை எடுங்க. அது உங்களுடைய ஸ்டைல் சில விஷயத்துல உண்டு. அதாவது அவர் ரெக்கமெண்ட் ஒருத்தர் தப்பு பண்ணவன் சொல்லிடுவான், அதுக்கு மேல காவல்துறை ஏமாறுமா நல்லா சீரும் சிறப்பா கவனிச்சு வச்சிருவாங்க. அந்த சொன்ன ரெக்கமெண்ட் சொன்ன பேர் அங்கிருந்து வருவாரு, ஐயா என்ன அடிச்சாரியா, ஐயா என் பேரை சொன்னியா, உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் திருப்பி 2வது அடிச்சாங்க. அப்படின்னா அப்ப யாரும் அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வராத அளவுக்கு ஐயா மாதிரி நடவடிக்கை எடுத்தா போதும். நான் திருநெல்வேலி மாவட்டத்திலே இருந்துக்கிறேன், முத்துப்பாண்டியா மதுரையிலே இருந்துருவாங்க. எங்களுக்கு நிறைய வேலைக்கு எலெக்ஷனுக்குலாம் பாருங்க, இந்த பாருங்க இவி மிஷினை கொண்டு வந்துட்டாங்க. ஓட்டுன்னு போட்டுட்டே இருப்பாங்க, ஓட்டுன்னு வாங்கி நம்ம எழுதி கொடுத்தோம், அவங்க ஜெயிக்குவாங்க. நம்ம ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை, அது இல்லாத முடிஞ்சிச்சு. இதனால நாங்கள் எலெக்ஷன் உங்களுக்கு நிறைய இருக்கு. அதனால எங்கள் மாமாமார்களுடைய சமூகத்தை நீங்கள் பாதுகாத்து கொடுங்க. எல்லா மாமாமார்களுடைய சிரிப்பை தான் நாங்கள் பார்க்கணும். இனிமே எங்கள் மாமாமார்களுடைய சமூகத்தை கண்ணியக்குறையை யாரும் பேசிடக்கூடாது. அவர்களுடைய வழிபாடு அவர்களுக்கு தெரியும். அவங்களுக்கு யாரும் கண்ணியத்தை போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மாமா உங்கள்கிட்ட ஒன்று மட்டும் சொல்லிட்டு போயிருந்தேன், இறைவன் கண்ணியமிக்க முகமது நபி ஸல்லல்லாஹு மூலமாக இறக்கப்பட்ட இறுதி வேதம் நீங்க படித்தால் மட்டும் போதாது மாமா. நபி மாமாவுக்கு நீங்க அதிக சலாவத்து சொன்னால் மட்டும் போதாது, அவர்களை போல நீங்கள் கண்ணியமிக்க நடந்து கொள்ளணும். நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் மாமா. உங்களுடைய ஒற்றுமையை நீங்க பலப்படுத்துங்க. நீங்க எல்லாரும் இறைவனுடைய நம்பிக்கை நீங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. நீங்க உங்களுடைய ஒரு கண்ணியத்தை இந்த உலகத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கு. உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் எங்கு வரக்கூடாது. நீங்க பாருங்க, இப்ப எம்பிஆருக்கு அப்புறம் தான் மாமாமார்களுடைய கூட்டம் எந்த கட்சி கூட்டமும் இங்க சேரல, ஏகவாதிகள் சேரல. ஐக்கிய ஜமாத்தோடைய தலைமை ஏற்று நீங்க இருக்கும்போது தான் இன்னைக்கு சமூகம் நல்லா இருக்கு. இப்படியே இருங்க, நலமோடு இருக்கும். இறைவன் உங்களுக்கு அருள் புரியக்கூடிய நேரம் மறுமையில சிறந்த கூலியை உங்களுக்கு தருவானாக. உங்களுக்காக நாங்கள் துவா செய்யறோம். நலமோடு வாழ்வு ஐயாவும். தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த தோழர் ஐயாவள்ளி பாலமுருகன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மருது மக்கள் இயக்கத்தின் தலைவர்
மரியாதைக்குரிய சகோதரர் முத்துப்பாண்டி அவர்களை கண்டன உரை ஆற்றுமாறு அழைக்கிறேன். கதிராம பட்டணத்தில் அனைத்து அரசியல் இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் மற்றும் கதிராம பட்டணத்தினுடைய அனைத்து ஜமாத்தார்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களே, மாநில பொறுப்பாளர்களே, இந்த கண்டன போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும், இப்பகுதி வாழ் பெரியோருக்கும், தாய்மார்களுக்கும், வியாபார வாழ் பெருங்குடி மக்களுக்கும், இந்த நிகழ்வை நடத்துவதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்ற தமிழக காவல்துறைக்கும், நான் பேசுகின்ற பேச்சுக்களை எல்லாம் மத்திய மாநில அரசுகளுக்கு உளவு பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற உளவுத்துறை அதிகாரிகளுக்கும், நான் சார்ந்து இயங்கக்கூடிய மருது மக்கள் இயக்கத்தின் சார்பில் அன்பு வணக்கம். பிஜேபியினுடைய கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரான கல்யாணராமன் ஓர் இறையை ஏற்று நபிவழி நடக்கின்ற இஸ்லாமியர்கள் பெரிதும் மதிக்கின்ற பெருமகனார் முகமது நபி அவர்களினுடைய வாழ்க்கையை பற்றியும் தனி ஒழுக்கத்தை பற்றியும் மிக எளிவாக பேசிய கல்யாணராமனை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவன் மீது பல்வேறு வழக்குகளை 8 பிரிவின் கீழே பதிவு செய்திருக்கிறது தமிழக காவல்துறை. இத்தகைய பிரிவுகள் போராது என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய சாராம்சம். அவன் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்பட வேண்டும். இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட போது இந்தியாவினுடைய முதல் சரத்து சொல்கிறது, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்கிறது. இந்தியா மதசார்பற்ற நாடு என்றால் இந்த நாட்டிலே மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய 9 பேர் கொண்ட அரசவை அமர்வு. அந்த அமர்வை அவமதித்திருக்கிறான் கல்யாணராமன். கல்யாணராமன் அவமதிப்பு செய்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 9 பேர் கொண்ட அமர்வை அவமானம் செய்திருக்கிறான். அதே போல இது ஒரு முறை இருமுறை அல்ல, இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறான். அதுவும் இணையவழி தீவிரவாதத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற கல்யாணராமன் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக பதிவு செய்து அவரை சிறை கொட்டடியிலே வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக வீதி எங்கும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல பல்வேறு இயக்கத்தை சார்ந்த என்னை போன்றோர் எல்லாம் எல்லா மேடைகளிலும் பேசிக் கொண்டிருக்கிறோம், கண்டன குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்த அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அவனை சிறையிலேயே தேசிய பாதுகாப்பு சட்டத்திலேயே அடைக்க வேண்டும் என்பதுதான் ஒற்றை கோரிக்கை, வேற எந்த கோரிக்கையும் கிடையாது. ஆனால் அவன் பேசுவதற்கான காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களாகிய ஒரு அருமை சொந்தங்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSSக்கும் இந்து முன்னணிக்கும் சங் பரிவார் கும்பலுக்கும் ஒரே நோக்கம்தான், இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று இரு பிரிவினை உருவாக்குவதுதான் இந்தியாவின் நிலப்பரப்பு முழுவதும் அவர்களுடைய செயல்பாடு. அவர்களுடைய செயல்பாட்டின் ஒரு வடிவம் தான் கல்யாணராமன் போன்ற பல்வேறு நபர்களை இணையதளங்களிலும் பொதுவழிகளிலும் பேச தொடங்கிவிட்டிருக்கிறார்கள். இது வடநாட்டிலே செய்து கொண்டிருந்தார்கள், தற்போது தென் தமிழகத்திலே தொடங்கி இருக்கிறார்கள். இதனுடைய தொடக்கத்திற்கு முதல் காரணமே நான் தொடர்ச்சியாக அனைத்து கூட்டங்களிலும் சொல்வதுதான், இந்த மண்ணிலே மார்வாடிகள் தங்களது தொழிலை எங்கு தொடங்குகிறார்களோ அங்குதான் RSSும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணியும் சங் பரிவார் கும்பல்களும் துணைவிட தொடங்கும். மார்வாடி ஒருவன் இந்த ஊருக்குள் புகுந்து விட்டான் என்றால் அவன் தான் பணம் கொடுப்பான், அவன் தான் RSSக்கு பணம் கொடுப்பான்.
பரிவார் கும்பலுக்கு பணம் கொடுப்பார். ஒருபோதும் உங்கள் ஊரில் ஒரு மார்வாடியை கூட கடை திறக்க விடாதீர்கள். எந்த மார்வாடி ஊருக்குள் பூதுகிறானோ அவன்தான் முதல் விதையிலே இங்கே விதைப்பான். RSS காரனுக்கும் இந்து முன்னணிக்காரனுக்கும் காசு கொடுக்கிற வேலையை. அதன் பிறகாக இந்து முன்னணிக்கும் சங் பரிவார் கும்பலுக்கும் இந்த பகுதிகளை யார் பெரும்பான்மை சாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களை அடியான் வேலைக்கு எடுப்பான். அதற்கும் காசு யார் கொடுப்பா? இதே மார்வாடி தான் கொடுப்பா. இந்த மார்வாடி தான் இங்கே இந்து முன்னணி RSS வளர்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை என் அறிவில் சிறந்த சமூகம் புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகாக இந்த மண்ணிலே பத்திரிகை சுதந்திரம் என்ற பெயரில் பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் இரண்டே சாதியா நடத்துறான். ஒன்று பிராமணன், இன்னொரு நாடார். பிராமணன் தான் பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தான், அடுத்து நாடார் பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தான். அந்த நாடானை தான் தமிழகத்தில் இந்து முன்னணியுடைய மாநில தலைவராக முதல்வரை இடைநிறுத்தினார்கள் பிராமணர்கள். இந்த சூழ்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கலன்னா தமிழக அரசியல் களத்தை நாம் வெறும் ஜனநாயக சக்திகளாக போராடி கொண்டு வாக்கு செலுத்துகின்ற இடத்தில் மட்டுமே இஸ்லாமியர்கள் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வெறும் வாக்கு செலுத்துகின்ற இயந்திரமாக இருக்காதீர்கள். அந்த நாடாருக்கு தான் மாநில பதவியை முதல்ல கொடுத்த இந்து முன்னணியுடைய மாநில தலைவராக தானலிங்க நாடாரை நியமித்தான். பிராமணர் பின்னிருந்து இயக்கினான். அதன் பிறகாக தற்போது தேவேந்திர குல வேளாளர்களை தங்கள் வசப்படுத்திய RSS இந்து முன்னணியும் தங்கள் வலைக்குள்ளே சிக்க வைத்து ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைத்து தங்கள் வசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல கொங்கு மண்டலத்திலே கவுண்டர்களை ஒருங்கிணைத்து உங்களுக்கு எதிரான அனைத்து சதித்திட்டங்களையும் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய காலகட்டத்தில் நீங்கள் எல்லாரும் அனைத்து சமூக மக்களையும் அனைத்து சாதி மக்களையும் இஸ்லாமியர்கள் ஆழத்தெளிவு நேசித்தாலும் உங்களை பிரிவினைவாதி தேச துரோகி இந்த நாட்டிற்கு வந்து குடியேறுவீர்கள் என்ற வார்த்தையை தொடர்ச்சியாக பயன்படுத்துவார்களே தவிர நீங்கள் அறிவு கொண்டு அன்பு கொண்டு இந்த தேசத்தை நேசித்தாலும் உங்களை பிரிவினைவாதி என்றுதான் சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் பத்திரிகை நடத்த வேண்டும், ஊடகங்கள் தொடங்கப்பட வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு இந்திய திருநாட்டில் எத்தனை ஊடகங்கள் இருக்கிறது? உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உங்களுடைய ஒரு பிரச்சனையை பேசுவதற்கு ஒரு ஊடகம் இருக்கிறதா? கிடையாது. இந்திய பாராளுமன்றத்தில் 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறார்கள் என்பதை உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். இந்தியாவினுடைய ஜனத்தொகையிலே 20% இஸ்லாமியர்கள், 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் குறைந்தபட்சம் 110 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமியர்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் இருந்தால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான குரலை பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணியை சங் பரிவார் கும்பலும் வாயிலிருந்து பேசிவிட முடியுமா நாடாளுமன்றத்தில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே போல சட்டமன்றத்தில் 243 சட்டமன்ற உறுப்பினர்கள், 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், 234 சட்டமன்ற உறுப்பினர்களே குறைந்தபட்சம் 15% என்று வைத்துக் கொண்டால் கூட குறைந்தபட்சம் 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் நமது தமிழக சட்டமன்றத்தில் இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு கேடு, ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் சட்டமன்றத்தில், தமீம் அன்சாரி மட்டும்தான் இருக்கிறாரு. தமீம் அன்சாரி தான் பதாகையோடு உள்ளே சென்றார். அவனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை முழக்கத்தோடு தமீம் அன்சாரி உள்ளே சென்றார். அதன் பிறகாக உள்ளே செல்வதற்கு எந்த இஸ்லாமியர் இருக்காரு? உங்களுடைய குரலை எந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒழிப்பார்? இங்கே எழுதி ஒட்டி இருக்கிற CV சேகர் உங்களுக்காக பேசி இருக்க வேண்டுமா இல்லையா? சட்டமன்றத்திற்குள் உள்ளே செல்லும் போது அதிராம பட்டத்தினுடைய ஒரு வாக்கு கூட எனக்கு விடாது என்பதற்காக இந்த சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே பதாகையோடு சென்றிருக்க வேண்டுமா இல்லையா? அல்லது இந்த பட்டுக்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஒரு இஸ்லாமியரோ அல்லது உங்களுடைய குரலை ஒழிக்கின்ற ஒரு நபரோ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருப்பாரா இல்லையா? அப்படி பார்த்தீர்கள் என்றால் இஸ்லாமியர்கள் என்று பத்திரிகை சுதந்திரம் என்கின்ற ஜனநாயகத்தின் 4வது தூணில் உங்களிடம் எதுமில்லை. உங்களுடைய குரலை உணர்த்துவதற்கு ஒன்றுமில்லை. ஜனநாயகத்தின் முதல் இடமும் 2வது இடமும் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் உங்களுக்காக பேசுவதற்கு ஏதாவது இருக்கிறதா? சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் யாராவது இருக்கிறார்களா? இல்லை. அதே போல ஜனநாயகத்திலே ஒரு மிகப்பெரிய தூணாக இருக்கின்ற நீதிமன்றங்களிலே எத்தனை இஸ்லாமியர்கள் உச்ச
மேஜிஸ்ட்ரேட்டுகள் இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை IAS உள்ளதுல, எத்தனை பேர் IPS, எந்த அதிகார மையத்திற்கும் வராத ஒரே சமூகம் இந்திய நிலப்பரப்பு மட்டுமல்ல, தமிழக நிலப்பரப்பிலும் எந்த அதிகாரமற்றவர்களாக இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் வியாபாரம் செய்கிறீர்கள், பணம் சம்பாதிக்கிறீங்க, வீடு கட்டுறீங்க, நல்லா வாழ்றீங்க. ஆனால் இந்த நாட்டில் அதிகாரம் செய்பவன் கீழாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, அந்த வியாபாரத்துல கை வைக்கிறதுக்கு தான் வடநாட்டில் இருந்து மார்வாடிகளை இறக்குமதி செய்து உங்களை அப்புறப்படுத்துவதற்காகத்தான் இந்த மண்ணில அவர்களை இறக்கி விட்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த மண்ணில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSSக்கும் சங் பரிவார் கும்பலுக்கும் தொடர்ச்சியாக பண உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்ச்சிகளை எல்லாம் புரிந்து கொண்டுதான் நீங்கள் அரசியல் களத்திலே போராட வேண்டும். வெறுமனே கல்யாணராமனை கைது செய்வது மட்டும் நம் நோக்கம் அல்ல. கல்யாணராமன் போல பல லட்சக்கணக்கான கல்யாணராமன்களை உருவாக்குகின்ற RSSையும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணி சங் பரிவார் கும்பலையும் இந்திய திருநாட்டிலிருந்து அழித்தொழிக்கும் வரை நமது போராட்டம் தொடர வேண்டும். அதே போல 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி வென்ற 240க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரு வாக்கு முதல் 1 லட்சம் வாக்கு வரை அவர்கள் தங்களுடைய வாக்கு இயந்திரத்தில் குளறுபடி செய்து வென்றிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் 2 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 2 வழக்குகளையும் தற்போது வரை விசாரணைக்கு கொண்டு வராமல் உச்சநீதிமன்றத்தை நரேந்திர மோடி கட்டி போட்டு வைத்திருக்கிறார். எனவே அந்த உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற 2 வழக்குகளையும் விரைந்து நடத்தி இந்த ஆட்சியை கலைப்பதற்கான வேலையை இஸ்லாமியர்கள் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் நீண்ட விரைவாக பேசுவோம். நன்றி, வணக்கம். உங்களோடு நான் எப்போதும் இருப்பேன், என்னோடு நீங்கள் இருப்பீர்கள். நம்மை தாண்டி இங்கு ஒருபோதும் வரை எவரும் வரப்போறதில்ல. நம்ம இருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவோம், இந்த தேசத்தை காப்பாற்றுவோம். மீண்டும் ஒரு இந்திய சுதந்திர போராட்டத்தை நாம் இந்த மண்ணில் தொடங்க வேண்டிய காலகட்டம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டன உரையை நிகழ்த்திய மரியாதைக்குரிய தோழர் முத்துப்பாண்டி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சகோதரி வழக்கறிஞர் சஃபியா அவர்கள் நல்ல வகை நிகழ்த்துவார். என்ற திருக்கலிமாவை நமது அந்தஸ்தினை நாம் அடைய வேண்டும் என்று நமது அனைத்து வாழ்க்கையுமே அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களையும் இந்த அதிராம்பட்டின அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் கூட்டமைப்பின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது உயிரினும் மேலான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி
அது மட்டும் இல்லைங்க, இங்க இருக்க நண்பர்கள் உங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கு, உங்களுக்கு மூச்சு எதற்கு, உங்களுக்கு பெல்ட் எதற்கு, உங்களுக்கு துப்பாக்கி எதற்குன்னு நான் கேட்கல. எனக்கு காவல்துறை நண்பர்களே நான் கேட்கல. உங்களை அந்த காவி போடுற கல்யாண ராமன் கேட்கான். உங்களுக்கு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்கலாம். உங்களை ஸ்டேஷன்ல வந்து நாங்க ஒரு வாட்டி ஏதாச்சும் பேசிட்டாலே எங்கள் எத்தனை அண்ணன் தம்பிமார்களையும் தேசப்படுத்திக்கு உள்ள வச்சு எத்தனை லட்டிகளை அவங்க மேல பாயுது, எத்தனை பூச்சால்களை நீங்க உடைக்கிறீங்க, எத்தனை துப்பாக்கிகள் அவர்களை சுடுது. ஆனா உங்களை ஏன் ஆண்மை இல்லாதவர்கள் மறைமுகமா சொன்ன இந்த கல்யாண ராமன் மீது உங்களோட எந்த விஷயமும் பாயாம இருக்கு. எனதருமை காவல்துறை நண்பர்களே, உங்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க நினைச்சுக்கிறீங்கன்னு நீங்களே பார்த்துக்கங்க. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. லகும் தீனக்கும் வலியத்தீன். உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்து வளர்ந்த நம்மள இன்னைக்கு மதக்கலவரத்தை தூண்டுகின்ற வகையில இந்த சாக்கடை பற்றி கல்யாணராமன் பேசுறான். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் கல்யாணம். ஆனா இந்த நாட்டில் ஆட்சி யார் அமைக்கணும் அமைக்க கூடாதுன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சொந்தங்களும் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பண்றாரு, ஒரு கண்டன அறிக்கை கூட விடல. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், தமிழக எடப்பாடியாரே எங்களது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்திய தாவி கயவன் சாக்கடை பற்றி கல்யாண ராமனை UAPA சட்டத்தின் கீழ் கைது செய்து வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு சிறை தண்டனை கொடுத்தீங்கன்னா எங்கள் மனது ஓரளவிற்கு நாங்கள் வந்து நிம்மதி அடைவோம். அது வரையிலும் 2021 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள நீங்க செய்யுங்க. இல்லைன்னா தயவு செய்து அதிராமட்டத்தில் இருக்கிற முஸ்லீம் பெண்கள் இருக்கிற வீட்டுக்கும் தயவு செய்து ஓட்டு கேட்டு வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா வெளியில வரக்கூடியது நாங்கள் காலில் போட்டு கொண்டிருப்பதோ இல்ல நாங்கள் வீட்டை பெருக்குவதோ தான் வெளியில வரும். பார்த்துக்கங்க. எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, இவங்க எந்த அளவிற்கு இன்னைக்கு நம்ம மதக்கலவரத்தை தூண்டுறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் அர்ஜுன் சமத்து உடனே வந்துருவாரு. இந்து கல்யாணம் நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்துக்கள் வந்து இந்து சமுதாயம் சும்மா இருக்காதுன்னு சொல்லி மேட்டுப்பாளையத்துல 17 பேரை பழி வாங்கிய தீண்டாமை சுவர் இடிந்து விழுந்தது. அங்கு பாதிக்கப்பட்டவர்களும் இந்துக்கள் இந்து மக்கள் தான். இன்றைக்கு அவர்கள் அனைவருமே இஸ்லாத்திலே தழுவியிருக்கிறார்கள். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மளோட எண்ணமும் நம்மளோட குறிக்கோளும் ஒண்ணுதான். இந்த காவி கயவன் கல்யாணராமன் உயிரோடு இருக்கணும்னா அவனது வாழ்நாள் முழுவதும் அவன் சிறையில தான் இருக்கணும். அவனுக்கு நாம உயிர் பிச்சை கொடுக்கிறோம். அதற்கு இந்த தமிழக அரசு அவனை குண்டர் சட்டத்திலும் UAPA சட்டத்திலும் கைது செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்பு இருப்பவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சகோதரி வழக்கறிஞர் சபியா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கண்டன ஆற்ற வருமாறு மௌலவி ஹாரூன் அவர்களை அழைக்கிறேன். கண்டன உரைக்கு பிறகு கண்டன கோஷங்கள் இருக்கிறது. சகோதரர்கள் சகோதரிகள் யாரும் கலைந்து சென்று விட வேண்டாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாடத்தின் அருமை கருதி சிறு நேரத்தில் பல கருத்துக்களை சொல்லிவிட ஆசைப்படுகின்றேன். நேற்றிலிருந்து என்னுடைய தொலைபேசி தொடர்ந்து அழைக்கின்றது. நமது உள்ளூர் வெளியூர் வெளிநாட்டு நண்பர்கள் எல்லாம் என்னை அழைத்து எழுச்சி மீது வீர உரை ஆற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த பணிகளை ஐயாவளித்துறை பாலமுருகன் அவர்களும் என் அன்பு சகோதரர் முத்துக்குமார் அவர்களும் செய்வார்கள் என்று சொல்லிவிட்டேன், செய்துவிட்டார்கள். வாழ்த்துக்கள். அன்பு சகோதரர்களே, என்னுடைய பேச்சுக்களையும் என்னுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய எழுச்சிகளையும் துல்லியமாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மிக சீக்கிரமாக இதற்கு ஒரு முடிவை நீங்கள் எடுக்காக. ஒரு ஆர்ப்பாட்டமா மாநாடா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சுவரட்டியும் இல்லாமல் ஒரு சிறு வழி செய்தியிலேயே இவ்வளவு பிரமாண்டமான கூட்டங்கள் கூடியிருக்கிறார்கள் என்றால்
எங்கள் உயிருக்கும் மேலான முகமது நபியை கொச்சைப்படுத்துவதை எந்த ஒரு சராசரி முஸ்லிமும் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நடுநிலை நன்மக்கள் எவராலும் ஜீரணித்துக் கொள்ள முடியாது என்பதற்கு இது ஒரு சான்று. இந்த நல்ல நேரத்தில் நான் என் அருமை சகோதர சகோதரிகளிடத்திலே சொல்லிக் கொள்வது இதுதான். இவ்வளவு நேரங்கள் என் இரு முத்துக்கள் எல்லாம் கல்யாண ராமனை கண்டித்து பேசினார்கள். நான் மனமான வாழ்த்துக்கள். கல்யாண ராமா, உனக்கு 1000 வாழ்த்துக்கள் என் சார்பாக. அதுக்கு காரணம் என்ன? உன்னால் என் சமூகம் இன்றைக்கு என் முகமது நபியை அறிய முற்பட்டிருக்கிறது. உன்னால் என் சமூகம் என் முகமது நபிக்காக வேண்டி உயிர் கொடுக்க வீதி நோக்கி வந்திருக்கிறது. அதை விதைத்தவன் நீ என்ற காரணத்தினால் உனக்கு வாழ்த்துக்கள். எங்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை ஜெயில்ல உட்கார்ந்து நல்லா படிங்க, சிறைச்சாலையில் உட்கார்ந்து நல்லா படிங்க. விளக்கம் தெரியாவிட்டால் எங்களிடத்தில் கேளுங்கள். நீ விளங்கிகளை வைத்து இதுதான் இஸ்லாம் என்று சொல்லிவிட வேண்டாம். முகமது நபி அவர்களுடைய அசைவுகள், நெறிவுகள், சொலிவுகள், அவருடைய 23 ஆண்டு காலத்துடைய வாழ்க்கையுடைய பின்னணிகள் இன்றைக்கு உலகத்திலே பல கோடி மக்கள் அந்த முகமது நபி என்று சொல்லிவிட்டாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இயற்கையாக சொல்லும் அளவுக்கு உலகத்தில் அவர் கவரப்பட்டார். உலகத்தில் அவர் மக்களால் நற்குணத்தால் ஈர்க்கப்பட்டார். அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வருகையினுடைய லட்சியத்தை எடுத்து சொல்லும் பொழுது, இன்னமா புஇத்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக், நான் இந்த உலகத்தில் வந்தது ஏன் தெரியுமா? மக்களை பிரித்தாடுவதற்கு வரவில்லை, மக்களை சண்டை மோத விட்டு பார்ப்பதற்கு நான் வரவில்லை. நல்ல நற்குணத்தை போதித்து அதை சம்பூர்ணப்படுத்தி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தன் வாழ்வின் அனைத்து துறைகளும் செய்து காட்டினார்கள். பெருமானாருடைய அனைத்து துறைகள் அரசுகள், அவருடைய வீட்டு வாழ்க்கைகள், பெருமானாருடைய வீட்டு வாழ்க்கைகள், மனைவியோடு வாழ்ந்தார்கள். அந்த மனைவிமார்களை பற்றி கொச்சப்படுத்தி எப்படி பேசுறீங்க? அந்த மனைவிமார்களிடத்திலே கேட்டு பாருங்கள் அந்த பெருமானாருடைய வாழ்க்கை நெறிகளை. அத்துணை மனைவிமார்களும் ஒரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்கள், எங்கள் வாழ்வில் கணவரை சிறந்த கணவரை பெற்றுக்கொண்டோம். அவர் வாழ்வில் ஒருவரை எங்களை தூற்றியது கிடையாது. எங்கள் இரவிலும் கூட எங்கள் தூக்கத்தை கலைக்க மாட்டார். அன்னை ஆயிஷா பெருமானாருடைய புனித மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் இரவு வணக்கம் தஹஜ்ஜுக்காக எழுகிறார்கள். எழுந்து சென்று அவர் ஒரு காரியத்தை செய்துவிட்டு திரும்புகிற பொழுது அன்னை ஆயிஷா தாமதமாக முடிக்கிறார்கள். பெருமானாரை பற்றி கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் அருள்தூதரே, நீங்கள் தஹஜ்ஜுக்காக நீங்கள் எழுப்பிவிடக் கூடாதா? பெருமானார் சொன்னார்கள், ஆயிஷா, உன் தூக்கத்தை கலைக்க நான் நாடவில்லை. இவர்தான் எங்கள் முகமது நபி, இவர்தான் எங்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெண்ணியத்திற்காக உரிமை கொடுத்தவர். பெண் குழந்தை பிறந்து விட்டால் புதைப்பதை மரபு என்று கருதி அந்த நேரத்தில் பெண்கள் குழந்தைகளை புதைக்க கூடாது என்று சொன்னவர் எங்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெண் குழந்தையை பெற்று 2 குழந்தைகளை பெற்றெடுங்கள், அவளை சீராக வளர்த்திடுங்கள், நல்ல கல்வி போதனைகளை கொடுத்து விடுங்கள், நல்ல முறையில் திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் அவன் என்னோடு சுவனத்தில் இருக்கலாம் என்று பெருமானார் சொன்னார். இவர்தான் எங்கள் முகமது நபி. அனாதைகளை ஆதரிக்க சொன்னார். அது மட்டுமல்ல, அனாதைகளை ஆதரிப்பவன் என்னோடு சுவனத்தில் இருப்பான் என்று, சுவனத்துக்கு வழியை அனாதைகளை ஆதரிப்பது என்று பெருமானார் சொன்னார். இன்னும் பெருமானார் சொன்னார், நேர்மையாக சம்பாதியுங்கள், நீளமாக சம்பாதியுங்கள், தில்லு முள்ளு பண்ணாதே, திருட்டு வழிகளிலே சம்பாதிக்காதே, உன் மனக்கு வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு நீ நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும் என்று உலக பொருளாதார விதிகளை பெருமானார் காட்டிக் கொடுத்தார். அவர் காட்டிக் கொடுத்தது மட்டுமல்ல, மதீனாவினுடைய பேரிச்சம்பழ கடைகளுக்குள்ளே செல்கிறார். ஒரு பேரிச்சம்பழம் விற்கப்படுகிறது, அந்த பேரிச்சம்பழத்துக்குள்ளே கையை விட்டு அழுகிறார். வெளியிலே நல்ல பேரிச்சம்பழம், உள்ளே அழுகிய பேரிச்சம்பழம். இது என்ன என்று கேட்கிறார். தெரியாமல் செய்துவிட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் சொன்னால், நான் படைச மின்னா, எவன் மோசடி செய்வானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்பதை பெருமானார் அன்றைக்கு கண்டித்து நீளமான வியாபாரத்திற்கு வித்திட்டவர் எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் கையிலே காசு வந்து விட்டதா, ஆடம்பர வாழ்க்கை வாழாதே, பரோடமான வாழ்க்கை வாழாதே, சமுதாய மக்களுக்கு கொடுத்து வாழ் என்று பெருமானார் சொல்லி தன்னிடத்தில் இருந்ததெல்லாம் கொடுத்தார்.
மார்க்க பணிகளை செய்துவிட்டு அடைந்து கலை கேட்டு என் வீட்டுக்கு வந்து அன்னி ஆயிஷா இடத்திலே உணவு இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது ஆயிஷா சொன்னார்கள், இருந்ததெல்லாம் விடுதி விட்டேன், கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது என்று மனைவி சொன்ன பொழுது பெருமானார் சொன்னார், கொடுத்ததுதான் நமக்கு, இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி முடித்தார். இப்படி தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு சமுதாயத்துடைய மிகப்பெரிய புரட்சிக்கு விட்டவர் எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை உலக மக்கள் புரியுங்கள். இன்றைக்கு டெல்லியிலே தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் விவசாய சகோதரர்கள். அந்த விவசாயத்திற்கு எங்கள் முஹம்மது நபி என்ன சொன்னார் தெரியுமா? அவர்களுடைய கோரிக்கை இன்றைக்கு, ஆனால் இன்றைக்கு பாராளுமன்றம் ஏற்க தயாராக இல்லை. மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், அங்கு மகரந்த சேர்க்கையின் அடிப்படையில் பேரிச்சம்பழங்களை பயிரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண் மரம் பெண் மரம் இரண்டையும் இணைத்து பயிரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன செய்கிறீர்கள்? மகரந்த சேர்க்கைகளை உற்பத்தி செய்கிறோம். இப்படி செய்யாதீர்கள் என்றார்கள். அந்த விவசாய நண்பர்கள் எல்லாம் வெட்டி விட்டார்கள். அடுத்த ஆண்டு பெருமானார் வந்து கேட்கும் பொழுது விவசாயத்தில் விளைச்சல் முழுமையாக குன்றிவிட்டது. 60-70% குன்றிவிட்டது. நபித்தோழர்கள் சொன்னார்கள், இறைத்தூதரே நீங்கள் சொன்னதை செய்தோம், ஆனால் குன்றிவிட்டது. பெருமானார் தனது கொள்கையை வாபஸ் வாங்கினார். பெருமானார் நான் சொன்ன கொள்கையை பின்வாங்குகிறார். அந்தும் அழமுகை ஊறி துணியாக்கும். உங்களுடைய விவசாய துறையில நீங்க தான் முயற்சி பெற்றவங்க, அதனுடைய அனுபவத்தை நீங்கள் சொல்றதுதான் சரி, நான் சொன்னது தவறு என்று வருந்தி இந்த திட்டத்தை வாபஸ் வாங்குகிறேன் என்று பெருமானார் வாபஸ் வாங்கி அந்த தோழர்களை உற்சாகப்படுத்தினார். இதே நிலை இன்றைக்கு விவசாய சமுதாயத்திற்கு பயன்படுத்தி பார்க்கிறோம். அனுபவங்கள் விவசாய துறை உள்ளவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய வேளாண் சட்டம் இந்தியாவை படுபாதாள குழியில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்கிறார்கள். விடாப்பிடிவாதமாக அவருடைய கோரிக்கைகளை ஏற்க மறுக்கிறீர்கள். எங்கள் முஹம்மதுடைய வாழ்க்கையை படிங்கள். என் அன்பு சகோதரர்களே, நான் சொல்ல வருவது இதுதான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். இந்த வாழ்க்கைகளை முஸ்லிம்களாகிய நான் முதலில் சரியாக பின்பற்றவில்லை. இது நான் செய்த மிகப்பெரிய மோசடி. உங்களை பற்றி நான் சொல்றேன். அந்த முஹம்மது நபி அவர்களை இந்த உலகத்தில் சரியாக அறிமுகப்படுத்தாதது நான் செய்த மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றம். உங்களை பற்றி நான் சொல்ல முடியாது. எனவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரு கொச்சைப்படுத்தினாலும் படுத்திக் கொண்டு போகட்டும். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் இந்த குர்ஆனின் பிரகாரம், அந்த முஹம்மது நபியுடைய வாழ்க்கையின் பிரகாரம் 100% வாழ்ந்து விட்டால் ஒரு கல்யாண ராமனும் தோன்ற மாட்டான். தோன்றியவெல்லாம் பின்னாடி வந்துடுவான். டென்மார்க்கில் எழுதனுடைய நிலை என்ன ஆச்சு? நம்முடைய இனத்திலிருந்து சல்மான் ருஷ்டி போன்ற துரோகிகள் உருவானார்களே, அவருடைய நிலை என்னானது? எனவே அன்பு சகோதரர்களே, நாங்கள் இஸ்லாத்தை முழுமையாக பேண வேண்டும். முஹம்மது நபியுடைய வாழ்க்கைகளை நாங்கள் பேணி சமூக மக்களுக்கு எடுத்து வைத்து விட்டால் நிச்சயம் இந்த நிலை மாறும் என்பதை என்னுடைய கருத்தாக உங்களுக்கு பதிவு செய்து தமிழக அரசுக்கு ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன். நாங்கள் எல்லாம் மாமாமார்களாக மச்சாமார்களாக இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளாக பெரியத்தா சின்னத்தாக இருக்கக்கூடிய எங்களை இந்த தமிழக மண்ணில் உங்களால் பிரிக்க முடியாது. இது திராவிட மண். உன் சதி வேலைகளுக்கு பப்பு வேகாது என்பதை மட்டும் நான் வாயால் சொல்வதற்கல்ல, இதோடு நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்பதை சொல்லி எங்களுடைய கோரிக்கைகள் சீக்கிரம் நிறைவேற்றப்பட வேண்டும். என் அன்பை சகோதரி சொல்வது போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வரதான் போறீங்க. எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துக் கொள்ளுங்கள். வந்த இறைவன் என்னுடைய குற்றத்தை உங்கள் குற்றத்தை மன்னித்து என் பெருமானார் முஹம்மது நபி அவர்களுடைய உள்ளத்தை அவருடைய மதீனாவிலே குளிரச் செய்வானாக என்று வேண்டி விடைபெறுகின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நல்லுடைய ஆசிரியர் மௌலவி ஹாரூன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கோஷங்கள் எழுப்பப்படும். விண்ணை விளக்கும் கோஷங்களை சப்தமாக கையை உயர்த்தி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்திய கல்யாணராமனை கண்டித்து
ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அதிராம்பட்டினம் ஜமாத்தார்கள் வந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கோஷம் நம்ம போடுவோம். அதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இங்க இருந்து நம்மளோட இறைவனுக்கு ஒரு சாட்சி பார்க்கணும் அப்படின்றத நான் ஆசைப்படுறேன். நான் சொல்றத அனைவரும் ஒரே குரலாக அல்லாஹ்விற்கு சாட்சி சொல்லும் வகையிலும் இந்த பாஜக RSS உடைய செவுத்துல அறையிற மாதிரி உங்களுடைய வாய்களை உங்களுடைய குரல்களை உயர்த்தி நீங்க இந்த விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன். நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தை, கணவன் மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், வியாபாரம், செல்வம், எங்கள் உயிர், இவை அனைத்தையும் விட எங்கள் உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலானவர்கள். நபி அவர்களுடைய கண்ணியத்தையும் இந்த சமூகத்தின் கண்ணியத்தையும் கெடுக்கும் எந்த ஒரு சக்தியையும் நான் அனுமதிக்க மாட்டேன். யா அல்லாஹ், இதற்கு நீயே சாட்சி. யா அல்லாஹ், இதற்கு நீயே சாட்சி. யா அல்லாஹ், இதற்கு நீயே சாட்சி. இந்த சப்தம் இந்திய தேசத்தில் மட்டுமல்லாது இந்த உலகம் நெடுகிலும் இது ஒரு சாட்சியாக இருக்கணும். அதே மாதிரி நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அதே மாதிரி இந்த சமூகத்தையும் எல்லாத்தையும் எந்த ஒரு மனிதனையும் புண்படுத்தக்கூடாது என்பதாக எல்லா தீய சக்திகளும் இந்த பாசிச சக்திகளும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நாம இங்க முழக்கத்தை முன்வைத்தோம். இப்பொழுது இங்கிருந்து பாஜக RSSக்கு நம்மளுடைய கண்டன முழக்கங்களை நாம் வந்து தெரிவிப்போம். அனைவரும் இதே போல சப்தமாக கோஷமிடுமாறு கேட்டுக் கொள்கிறேன். நாரே தக்பீர், நாரே தக்பீர், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பஜாஅல் ஹக் பஸஹிகல் பாத்தில், சத்தியம் வந்ததே, சத்தியம் வந்ததே, அசத்தியம் அழிந்ததே. பாஜகவே RSS எங்கள் தாமத் முகமது நபியை, எங்கள் தலைவர் முகமது நபியை இழிவுபடுத்தி பேசிய பாஜக கல்யாண ராமனை குண்டர் சட்டத்தில் கைது செய்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கால் பண்ணுங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லணும் இல்லையா? அவர்களை பற்றி நாம் இப்ப சொல்லுவோம். நாம் அனைவரும் சொல்ல வேண்டியது உறக்க குரல்ல ஜமாத் நிர்வாகிகள் மேலே ஏறி வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பாசிஸ்டோட காது கீழே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு நம்ம சொல்ல போறோம். நான் சொல்றேன் அனைத்து வருஷங்களுக்கும் நீங்க முகமது ரசூலுல்லாஹ் மட்டும் சொன்னா போதும். என்ன சொல்லணும்? சத்தமா அனைத்து வருஷம் நீங்க சொல்லணும் முகமது ரசூலுல்லாஹ். சொல்லுவோமா? பிறவைகளுக்கு வாழ்வு தந்தவர், பிறவைகளுக்கு வாழ்வு தந்தவர், சத்தியத்தை எடுத்துரைத்தவர், பெண்கள் கண்ணியம் காத்தவர், அனாதைகளை அரவணைத்தவர், ஏழை வாழ்வை உயர்த்திவர், நிறவெறியை மாய்த்தவர், பாகுபாட்டை ஒழித்தெறிந்தவர், சமூக நீதி போராளி, தீண்டாமையை தகர்த்தெறிந்தவர், நற்குணங்களில் மொத்த உருவம், அன்பை ஆழமை விதைத்தவர், அன்பை ஆழமை விதைத்தவர், இறைவனுடைய அருட்கொடை, அடிமைத்தனத்தை அடித்தொழித்தவர், உலகத்தின் உன்னத மனிதர், எல்லாருக்கும் பிரியமானவர், வீரத்தின் விளை நிலம், வீரத்தின் விளை நிலம், சத்தியத்திற்கு சான்று பகிர்ந்தவர், ரஹமத்துல்லில் ஆலமீன், ரஹமத்துல்லில் ஆலமீன், உஸ்வத்துல் ஹஸனா, உஸ்வத்துல் ஹஸனா, உஸ்வத்துல் ஹஸனா, யா ஹபீப் யா ரசூல், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். வாய்ப்பளித்த அதிரை ஜமாத்தார்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த போராட்டம் என்பது ஒரு கல்யாணராமனுக்கு எதிரான போராட்டம் இல்லை அப்படின்றது நாம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கல்யாணராமனை போல நிறைய கல்யாணராமன் இருக்கிறாங்க. அதை ஏவி விட்ட இந்த RSS வாசித கும்பலுக்கு எதிரான இந்த பதிவு தான், போராட்டம் தான் இந்த பதிவு என்பது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள் இதே மாதிரி ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய போராட்டங்களை நாம் முன்வைப்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வெளிப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக புகார் மனு ஒன்று ஸ்டாலில் வைக்கப்பட்டிருக்கு. கல்யாணராமன் ஜெய்சங்கருக்கு எதிராக
இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய புகாரை காவல்துறைக்கு பதியும் விதமாக இந்த டீ கடை அருகில் வந்து ஸ்டால் இருக்குது, முடிஞ்சிட்டு போகும்போது சகோதரர் அதில் கையெழுத்து போட்டுருப்பாங்க. அடுத்ததாக நன்றியுரை ஆற்றுமாறு சகோதரர் சகோதரமின் அவர்கள் அழைக்கிறேன். அளவற்ற அருளாளனுக்கு எல்லா புகழும் அவனுக்கு முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்கே சிறப்பாக சிறப்புரையாற்றிய சகோதரர்களுக்கும் இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலே அனைத்து வேலைகளையும் ஒதுக்கி வைத்து வந்த தாய்மார்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் அருமையாக ஒத்துழைப்பு தந்த காவல்துறை நண்பர்களுக்கும் உளவுத்துறை நண்பர்களுக்கும் வர்த்தக நிறுவனங்கள் உரிமையாளர்களுக்கும் என் அருமை மாற்றுமர சகோதரர்களுக்கும் இந்த ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் என்றென்று நிலை வேண்டுமாண்டு துவா செய்தவனாக அனைவரும் இங்கேருந்து கலந்து செல்லும் போது பெண்களுக்கு வழிவிட்டு அவர்கள் சென்ற பிற்பாடு நீங்கள் கலந்து செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆங்கங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பெண்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக அல்லமின் பள்ளிவாசலிலே தொழுகை லேட்டாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அனைவரும் பாரம்பரிய தொழுகை நிறைவேற்றிவிட்டு ஒவ்வொரு பக்தரையும் இந்த கல்யாண ராமனை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.